Joka Poo. கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டுக்கிறேன். ஹாய் கைஸ், என் பேர் முஷ்ரஃப். அண்ட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பையன் கண்ணாடி போட்டு வீடியோ போட்டுருந்தான். அவனை வந்து அடித்து படுக்க போட்டாச்சு. இப்போ வந்து அதே பையன் பட் வேற ஒரு வேர்ஷனில் வந்து உங்ககிட்ட வந்து வீடியோ போட போகிறான். ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்மகிட்ட நிறைய விஷயம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூப்பிட்டா போகாது, அவங்க கொடுத்ததையும் சாப்பிடாது, அதே மாதிரி. அண்ட் இப்போ ஒரு பேரண்ட்டாக வந்து நான் பசங்கக்கிட்ட வந்து லவ்ன்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி லவ்ல விழுந்ததுக்கப்புறம் வந்து கிணத்துல விழுந்ததுக்கப்புறம் நீச்சல் தெரியலன்னு சொல்லிட்டு கத்தாத. அண்ட் அதே மாதிரி வந்து போயிட்டு ஒரு சைக்கோ மாட்டிக்கிட்டு ஒரு டாக்ஸிக், ஓகேங்களா, ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்காத அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக். என்னன்னா, வாட் இஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்? சரி, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா இட்ஸ் லைக் பார்த்திபன். ஓகேவா? கேரிங், ஃபேமிலிக்கு என்ன ஆனாலும் ஓகே. இன்னொரு பக்கம் வந்து லியோதாஸ், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், கூட இருக்கிற எவனா இருந்தாலும் போட்டு போயிட்டே இருக்கணும், கேட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சயின்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்குறோம். சயின்ஸ்னால் வந்து இந்த அறிகுறிகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கிவ் மோர் தென் யூ கெட்டிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்கன்னா இது ஒரு சைன். நீங்கள் கொடுக்குறத விட நீங்கள் கம்மியாக தான் வந்து வாங்கிப்பீங்க. நீங்கள் அதிகமான கேரோ லவ்வோ எதுவோ நீங்கள் அதிகமாக கொடுத்தாலுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது அது கம்மியாகவோ இல்லை நீங்கள் கொடுக்குறது கொஞ்சம் கீழேயாகவும் வரும். பட் இதை வந்து நான் ஒரு சைனாக பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து எவ்ரி ரிலேஷன்ஷிப் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்காது, ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அது அந்த ஒரு விஷயம். இது வந்து நான் வந்து ஒரு சைனாக பார்க்க மாட்டேன். ஆனால் ஓகே, இதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது. அவங்க வந்து கண்டினியூவாக வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட நீட்ஸ் வந்து பூர்த்தி ஆகாது. அந்த பர்சன்கிட்டேருந்து இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அது கிடைக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களை எந்நேரமும் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாட்டினா கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு சிம்டம். இது நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் வந்து இதுவுமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அன்சப்போர்ட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட இருக்கும்போது அன்சப்போர்ட்டடாக, அப்புறம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட்டாக இருப்பீங்க, அப்புறம் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, அப்படின்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பீங்க, இதை நான் பண்ண போகிறேன்ப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, உன் விருப்பம், இன்னொரு மணி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அன்சப்போர்ட்டட், ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் உங்களுக்கு தனியாக அப்படியே விட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட். இதுக்கு வந்து எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, அந்த விஷயம் வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்புனால நீங்கள் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போன்னு பார்த்து அந்த பர்சன் வந்து எதையாவது பேசி எதையாவது சண்டை போட்டு வந்து உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு அதாவது வந்து முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் என்னன்ட்டு. ஓகேவா? அது தெரிஞ்சுக்காம முட்டை வேணும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து டிமாண்டட்னா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து சரி இருக்காது, மூடு வந்து சரி இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு இது பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறது. அப்படி டிமாண்ட் பண்ணுறதை பண்ணலைன்னா அப்புறம் போட்டு அட்டாக் பண்ணுறது. ஏய், நீ பண்ணல, நீ அப்போ அது இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணுறது. இதுவுமே வந்து ஒரு சைன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சன் கூட நீங்கள் பேசும்போது, அவங்ககிட்ட பேசும்போது எப்படின்னா ஒரு மாதிரி கோபமாகவும் டயர்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவுமே வந்து ஒரு பேசணுன்னாலே ஒரு டயர்ட் இருக்கும். அதாவது வேலை செஞ்ச கலைப்பு கிடையாது. ஐயோ, இவங்ககிட்ட பேசி சண்டை போட்டு டயர்டாகிடுவோமோன்ற நினச்சே டயர்டாகுவீங்க. அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஸ்டாக, அதுக்கப்புறம் வந்து ஆங்கிரி, இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பேசும்போது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பிரிங் அவுட் த வர்ஸ்ட் இன் ஈச் அதர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்குது, அதை வந்து சமாதானப்படுத்துகிற மோட்டிவ்லேயே இருக்க மாட்டீங்க. எப்படின்னா, அவங்களோட குறைய வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. எப்படி சொல்றதா, இப்போ வந்து ஆமாம், நீ வந்து ஸ்கூல் டைம்ல அப்படி இருந்த, நீ காலேஜ் டைம்ல எப்படி இருந்த, நீ அந்த பையன் கூட பேசுன, நீ வந்து இந்த பொண்ணோட பேசுன. ஸோ இந்த மாதிரி உங்களோட வேர்ஸ்டான ஒரு திங்ஸை வந்து தூக்கி முன்னாடி போட்டுப்பீங்க.
பிரச்சனை இங்கே இருக்குப்பா, பிரச்சனையை சரி பண்ணாமல் பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு உன்னோட குறை இவனோட குறைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து குறைய வந்து முன்னாடி போட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, அந்த பர்சன் கூட இருக்கும்போது உங்களோட பெஸ்ட் செல்ஃபாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்களுக்காக உங்களோட கேரக்டரை வந்து அங்கே இங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். இதுவுமே வந்து ஒரு சைன் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், வாக்கிங் ஆன எக்ஷெல்னு சொல்லுவாங்க. முட்டை ஓடல் நடக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுங்களோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும் இந்த பர்சனோடு இருக்கும்போது. இப்போ முட்டை ஓடு வந்து எப்போ உடையும்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது, முட்டை ஓடுக்குமே தெரியாது. அதாவது வந்து ஒரு டிக்கிங் பாம் வந்து கையில் இருக்கிற மாதிரி, ஐயோ துட்டு எப்போ வெடிக்கும் டைம் எப்போ முடியும், இதே மாதிரி தான் இருப்பீங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2 சைன் இருக்கு. அதில் ஒன்று வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த பர்சனை வந்து எமோஷ்னலாக சேரப் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எதுவுமே வராது. அதாவது வந்து அத்திம்பேல் வந்து அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து கொசுபத்திலாம் வச்சு நீங்கள் வந்து எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவங்க வரமாட்டாங்க. அவங்களாம் நினச்சா மட்டும்தான் ஏஞ்சி வருவாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே உங்களையே பிளேம் பண்ணுவாங்க. மாட்டினாண்டா ஒருத்தன் அடிடான்னு சொல்லிட்டு டமால். இப்போ வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு அவங்களோட ஒரு ஒரு பிரச்சனை வருது அவங்க லைஃப்ல. அவங்க வந்து அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் யோசிக்கிறாங்க. பட் அந்த சொல்யூஷன் வந்து சொல்யூஷனா இல்லாம அதுவே ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வருது. ஸோ அந்த ப்ராப்ளம் இவங்க அஃபெக்ட் பண்ணும்போது இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இருக்கிற அந்த சமயத்துல நம்ம போயிட்டு ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம மேல பழைய தூக்கி போட்டுருவோம். உன்னால தாண்டி இப்படி ஆச்சு, ஃபைட் மோட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து சயின்ஸ் வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ற விஷயத்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் வந்து அப்படியே பட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இன்செக்யூர், ஜெலஸ், நெகட்டிவ், செல்ஃப் சென்டர்ட், செல்ஃபிஷ், கிரிட்டிக்கல், டிமாண்டிங், டிஸ்டர்பிங், அதுக்கப்புறம் வந்து அப்யூசிவ் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். இது எல்லாமே டாக்ஸிக் பிஹேவியர். இதில் எது உங்களுக்கு நீங்கள் உங்கள் கண்ணில் தென்பட்டாலுமே அப்போ நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கிற ஒரு பர்சன் கூட தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஹெல்தி பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர், லவ்விங், பாசிட்டிவ், கிவிங், செல்ஃப்லெஸ், என்கரேஜிங், அப்லிஃப்டிங், ட்ரஸ்ட்வர்த்தி, கம்பேஷனேட் அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. அதை வந்து என்ன ஆனாலும் அப்படியே பிடிச்சி அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் இதோட இந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கண்டென்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு போனஸ் அப்படி தரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஃப்ளாகா ரெட் ஃப்ளாகா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது க்ரீன் ஃப்ளாக் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரீன் ஃப்ளாக்னா உங்களுக்கே தெரியும், போன்றது தான் வந்து க்ரீன் ஃப்ளாக். யாரும் நிற்காதீங்க, போங்க. அது வந்து ஒரு காமனான ஒரு திங்கிங் நமக்கு. இப்போ அதுவே ரிலேஷன்ஷிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரீன் ஃப்ளாக் ஹோல்டர். இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக் ஹோல்டர்னு வச்சுக்கோங்க. நான் எந்த மாதிரி இருப்பேன்னா, உங்களுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பேன். அப்புறம் வந்து உங்க கூட ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்புறம் உங்களோட ஹானஸ்டியை வந்து வேல்யூ பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா சில பேர் வந்து நம்பவே மாட்டாங்க. எவ்வளோ சூலத்தில் சத்தியம் பண்ணி சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் இந்த க்ரீன் ஃப்ளாக் ஹோல்டர் வச்சுருக்க பர்சன் வந்து எப்பவுமே வந்து நம்புவாங்க உங்களோட ஹானஸ்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பவுண்ட்ரிஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னை வந்து இந்த பொண்ணு இது எப்படின்னா லிமிட்டடாக வச்சுக்கோ, எல்லாரும் கூட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுவாங்க. அந்த பவுண்ட்ரி செட் பண்ணும்போது அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணும்போது அந்த பவுண்ட்ரிஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்த டிசிஷன் எடுப்பாங்க. தனியாக எடுத்துகிட்டு தனியாகவே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட வேர்ஷனாக இருப்பீங்க அந்த பர்சனோட இருக்கும்போது. நான் எப்படி சயின்ஸில் வந்து ஒன்று சொன்னேன், அதாவது பெஸ்ட் வேர்ஷனாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. பட் க்ரீன் ஃப்ளாக் ஹோல்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து நீங்களாகவே இருக்கலாம். உங்களோட கேரக்டர் வந்து ஒன்றா வெளியே காட்டலாம். அவங்க வந்து அது வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்றது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. சில டைமில் வந்து அந்த டாக்ஸிக்கில் வந்து சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்லு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் க்ரீன் ஃப்ளாக் ஹோல்டர்ஸ் வந்து
நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதே ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெட் ஃப்ளாக் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி தான் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் ஹோல்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை, எடுத்த உடனே நீ சந்தோஷமாக இருக்கிற இடம் என்ன, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஃபஸ்ட்டு தூக்குவேன். நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் மதிக்காத, அப்பா அம்மாலாம் தேவையில்லை, என் கூட நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னுவாங்க. அப்புறம் வந்து நீ ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியே போறியா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் டபுள் F இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கக்கூடாது. ஸோ என் கூட மட்டும் தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து, அதாவது வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு லிமிட் வரைக்கும் தான் நல்ல விஷயம். ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்ஹானஸ்ட். எப்பவுமே வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லவே மாட்டாங்க, வாயை திறந்தாலே பொய்யா புழுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட இப்போ ஒரு பவுண்டரி நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன பவுண்டரி, நான் அடித்தா 6ஆக தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் பவுண்டரிஸை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மதிப்பே இருக்காது. நீ இப்போ வந்து நீ ஏற்கனவே அடி வாங்கி வாங்கிட்டு நீ உட்காந்துருக்க, இவங்ககிட்ட திரும்பியும் வந்து நானும் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து விஷயங்கள் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ், உங்களை வந்து சீட் பண்ணுவாங்க. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இல்லைன்னா கூட மற்றவங்க கிட்ட பேசுறது கூட இருக்கலாம். எப்படி வேணாலுமே வந்து சீட்டுன்றது எப்படி வேணாலும் சீட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டெம்பர்ட். ஆனால் சுருக்குன்னு கோவம் வந்துடும். என்ன கோவம் வருதுன்னே தெரியாது, சுள்ளு கோவம் வந்து இருக்கிறவனே வந்து டென்ஷன் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஓகே, இதோட எல்லா விஷயமும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இல்லை நான் ஏதாவது விஷயம் வந்து மிஸ் பண்ணிருக்கேன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து, இல்லை ப்ரோ இதெல்லாம் இன்னும் இருக்குது ப்ரோ, நான் நிறைய அனுபவிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோ வந்து பல மாதம் நான் வந்து சோம்பேறித்தனத்தில் இருந்து இப்போ தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். எடிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருதுன்ட்டு, எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதை கீப் ஆன் அப்டேட்டிங். ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, அதோட சயின்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் போனஸாக உங்களுக்கு க்ரீன் ஃப்ளாக் அண்ட் ரெட் ஃப்ளாக் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அதை வந்து அமுச்சு விட்ருங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவரை வந்து கீழே டேக் பண்ணி இதை பார்த்து திருந்தடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நான் தான் முஷ்ரஃப். லவ் யூ கைஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு வந்து புதுசாக இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், ஸ்டே சிங்கிள், ஸ்டே ஹாப்பி, பை.